எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்போது அதிமுகவினர் மீண்டும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். தேர்தலில் 53 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற அதிமுக 47 சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்து வெற்றி பெற்றிருந்தது. கூட்டணியோடு இணைந்து 53 பேர் இருந்தார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பில் 25 பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததன் மூலமாக கொரோனா உத்தரவை மீறி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்கெடுத்ததாக அவர்களை பதவி நீக்கம் செய்யக்கோரி இன்று காலையில் கூட அங்கு OS மணியன், இன்பதுரை உள்ளிட்டோர் நேரடியாக சென்று சபாநாயகர் JCT பிரபாகரனிடம் அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும், அதிமுக MLAக்கள் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது, திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று அவர்கள் புகார் மனு அளித்தார்கள். ஆனால் புகார் மனு அளித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே எசக்கி சுப்பையா, அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எசக்கி சுப்பையா அங்கு அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். MLA பதவியையும் ராஜினாமா செய்தார். இதனால் அடுத்தடுத்து மேலும் சில MLAக்கள் பதவியை ராஜினாமா செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் வியூகப்படி அங்கு இரண்டாவது அதிமுக வென்ற தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்த தமிழக வெற்றி கழகத்தின் அதிமுக MLAக்களை ராஜினாமா செய்ய வைப்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அதில் சிக்கியவர்கள் 5 பேர், தப்பியவர்கள் 20 பேர் என்று 20 பேரும் இப்போது இன்னும் சில நிமிடங்களில் அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று இணைய இருக்கிறார்கள். அதற்கு முன்னோட்டமாகத்தான் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் வேலுமணி இவர்கள் தவிர திருத்தணி ஹரி, புவனகிரி அருள்மொழி தேவன் மற்றும் ரவி மனோகரன் உள்ளிட்டோரும் இப்போது எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். இதனால் ஆர் காமராஜ், விஜயபாஸ்கர் மற்றும் CV சண்முகம், வேலுமணி ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னும் சில நிமிடங்களில் அவர் EPS வீட்டு இல்லத்திற்கு வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் EPS உடன் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் இப்போது அந்த பேச்சுவார்த்தை நிபந்தனைகள் பேசப்படுகிறது. அந்த நிபந்தனைகளுக்கு அவர் EPS சம்மதம் தெரிவித்தால் இன்று இரவுக்குள் ஒட்டுமொத்தமாக CVS மற்றும் வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் ஆகியோர் அடங்கிய அந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிருப்தி குழுவை சேர்ந்த 15 சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு இப்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் இப்போது சமரச பேச்சுவார்த்தை EPS இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இப்போது இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் நத்தம் விஸ்வநாதனும் அங்கு சென்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுக ஒன்றிணைகிறது. மீண்டும் எடப்பாடி அணிக்கு திரும்பி இருக்கிறார்கள். வேலுமணி அணியிலிருந்தும் அடுத்தடுத்து MLAக்கள் அங்கு